நமக்கு மகிழ்ச்சி தேவ சமூகம் தான், வேற எங்கேயுமே இல்லை. எங்க நீங்க போனாலும் சரி, எந்த என்டர்டைன்மெண்ட்டான இடத்துக்கு போனாலும் சரி, அது அநித்தியமான சந்தோஷம், நித்திய சந்தோஷம், உள்ளான சந்தோஷம், ஆத்மாவில் சந்தோஷம். அது எங்கன்னா தேவ சமூகம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நாம் இந்த வேளையில கூட நம் வேதத்தின் பக்கமாய் நாம் திருப்பிக் கொள்ளுவோம். இதனால் செய்தியின் தலைப்பு விசாரிக்கிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல பேர் ஒன்று இருக்கு. என்ன பேர்னு சொல்லுங்களேன்? அவர் நம்மை விசாரிக்கிறவர். நாம் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறாராம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நிச்சயமாக மனுஷங்களுடைய விசாரிப்பு எல்லாமே வெறும் உதட்டளவுல தான் இருக்கும். ஆண்டவர் நம்மளை விசாரித்தாரானால் அது எப்படி இருக்கும்? நமக்கு பலனுள்ளதா இருக்கும். அது நம்மளை எந்த பிரச்சனையில நம்ம மாட்டி தவிக்கிறோமோ, எந்த பிரச்சனையில நாம சிக்கி தவிக்கிறோமோ, அந்த பிரச்சனையிலிருந்து நாம விடுவிக்கப்படுவோம் அவர் விசாரித்தாரானால். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப அவர் சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்க கவலையெல்லாம் அவர் மேல என்ன பண்ணுங்க? அவர் உங்களை விசாரிப்பார். அதனால உங்க கவலையெல்லாம் யார் மேல வச்சிடுங்க? அவர் மேல வச்சிடுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகம் எப்படி இருக்கு? லேசா இருக்கு. என்னுடைய சுமை எப்படி இருக்கு? லகுவா இருக்கு. நீங்க எல்லா பாரத்தையும் என் மேல வச்சுட்டு என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 30 வேண்டாம், அந்த வசனம் வேண்டாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலங்களிலிருந்து தேவன் என்ன பண்றாரா? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளையும் நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தேவன், எங்க இருந்து? பக்கத்துல இருக்கிறவங்க விசாரிக்க மாட்டாங்க. பக்கத்துல கண்ணுக்கு நேரம் பக்கத்துல சைட்ல இருக்கிறவங்க, எப்படி இருக்கிறீங்க, என்ன இப்படி இருக்கீங்களே, என்ன ஆச்சு உங்களுக்கு, சேடா இருக்கீங்களே அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க விசாரிக்க மாட்டாங்க. இங்க பரலோகத்துல இருக்கிறவர் என்ன பண்றாரா? திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர் என்ன பண்றாரா? நியாயம் விசாரிக்கிறாராம். உனக்கு என்னம்மா பிரச்சனை? திக்கற்று இருக்கிறீங்களா? உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி எங்க இருந்து விசாரிப்பாராம்? பரலோகத்திலிருந்து விசாரிப்பாராம். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, அவர் உங்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர் உங்கள் நியாயத்தை விசாரிப்பாராக. பாருங்க, உங்களுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு. நாம் பண்ணுகிற விண்ணப்பமும் வேண்டுதலும் விருதாவாய் போகாது. அந்த விண்ணப்பத்தையும் அந்த வேண்டுதலையும் கர்த்தர் விசாரிப்பாராக. புரியுதுங்களா? நிச்சயமா மனுஷங்க யாரும் விசாரிக்கலனாலும் சரி, யார் நம்மை விசாரிக்கலனாலும் நம்மளுடைய விண்ணப்பத்தையும் நல்லா கவனிங்க. நான் கொஸ்டின் கேட்பேன். நம்மளுடைய விண்ணப்பம், வேண்டுதல், விண்ணப்பத்துக்கும் வேண்டுதலுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? வேண்டுதல் என்றால் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்வது. விண்ணப்பம் என்றால் நமக்காக செபிப்பது. நமக்கா இருக்கட்டும், பிறருக்கா இருக்கட்டும், எந்த ஒரு வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்துக்கும் அவர் என்ன பண்ணுவாராம்? நியாயம் விசாரிப்பாராம். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன வேண்டுதல்? உனக்கு என்ன தேவை? உனக்கு நமக்கு இன்னது தேவை என்றும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம கூட்டி ஜெபிச்சாலும் சரி, நம்ம கூட்டாம ஜெபிச்சாலும் சரி, நம்ம மாத்தி ஜெபிச்சாலும் சரி, நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்து அதற்கு தேவைக்கு ஏற்றபடி நமக்கு என்ன பண்ணுவாரா? பதில் செய்வாராம். அதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணுவாரா? விசாரிப்பாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, துன்மார்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி கொள்வானேன். யாருடைய காரியத்தை ஆண்டவர் விசாரிக்க மாட்டார்னா, யார் துன்மார்க்கமாய், தேவனுக்கு விரோதமாய், துணிகரமாய், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து துன்மார்க்கமாய் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் மேல என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தேவனை என்ன பண்றாங்க? அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொள்கிறாங்களாம். துன்மார்கர், ஆண்டவரை அறியாதவங்க, ஆண்டவரை மறுதலிக்கிறவங்க, விசாரிக்கிறவங்களுக்கு
ஆண்டவரை அறியாது இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி என்ன சொல்லுவாங்க? நீங்க கூப்பிட்டீங்கன்னா உடனே கேட்டுருவாரா? நீங்க ஜெபிச்சீங்கன்னா உடனே உங்க ஜெபம் கேட்டுருமா? நீங்க அவர்கிட்ட உட்கார்ந்தீங்கன்னா உடனே நடந்துருமா? ஹாஸ்பிட்டல் போணும். நீங்க உழைக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? நீங்க முயற்சி பண்ணணும்னு சொல்லி, புறஜாதிகளா இருக்கட்டும், துன்மார்க்கரா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க நீங்க உழைங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க, நீங்க அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு, அவங்க தேவனை அசட்டை பண்ணி என்ன பண்றாங்க? தேவனை அசட்டை பண்ணி அவரெல்லாம் உங்களை விசாரிக்க மாட்டாரு. ஆண்டவர்லாம் என்ன பண்ண மாட்டாரு? உங்களை விசாரிக்க மாட்டாருன்னு சொல்லி தேவனை அசட்டை பண்ணி தன் இருதயத்துல என்ன பண்றாங்களாம்? சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்று சங்கீதங்களின் புஸ்தகத்துல பக்தன் தாவீது அவர் சொல்றார். சங்கீதங்களின் புஸ்தகம் 72:2 அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பாராம். அவருடைய ஜனங்களை என்ன பண்ணுவாராம்? நீதியோடு விசாரிப்பார். நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட விசாரணை ஃபைனல்ல வச்சிருக்காருன்னா, நாம செய்த நீதியை வைத்துதான் நம்மள என்ன பண்ணுவாரு? விசாரிப்பார். ஏழைகள் என்ன பண்ணுவாரா? நியாயத்தோடு விசாரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு என்பதை இந்த வேளையில அறிந்து நாம என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படணும். அவர் நம்முடைய துன்பத்திலும் நம்மளை விசாரிப்பார், நம்மளுடைய பிரச்சனையிலையும் வியாதியிலையும் விசாரிப்பார். அதே நேரத்துல நாம் பாவம் செய்யும் பொழுது, நான் ஒரு வசனம் சொன்ன பாருங்க, நான் அவர்களை விசாரிக்கும் நாளில் அவர்கள் பாவங்களை அவர்களிடத்தில் விசாரிப்பேன். நாம பேட்டுக்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து நம்ம அசட்டை பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு நடந்து கண் போன போக்கு, கால் போன போக்கு, இருதயம் போன போக்குல நம்ம நடந்தோம்னா நம்ம பாவங்களை அவர் விசாரிப்பாராம். புரியுதுங்களா? நம்மளுடைய பலவீனங்களை விசாரிக்கிற, நமக்காக பரிதபிக்கிற நல்ல பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அதே நேரத்துல பாவத்தை கண்டித்து உணர்த்தி பாவத்துக்கான தீர்வையும் சொல்யூஷனையும் என்ன பண்ணுவாரு? அவர் கேட்பாரு. நம்ம செய்த பாவத்துக்கு ஏற்ற நியாயத்தை என்ன பண்ணுவாரு? அவர் சொல்றாரு, அவனவனுடைய நீதிக்கு தக்கதான பலன் யார் கூட வருமா? அவர்கிட்ட எந்த பேச்சும் இல்ல. அவர்கிட்ட எந்த மாறுதலின் வேற்றுமை நிழலும் இல்லை. மனுஷன் ஜட்ஜ்மெண்ட் எப்படி பார்த்து கொடுப்பான்? தப்பா கொடுப்பான். ஆட்களை பார்த்து என்ன பண்ணுவான்? முகத்தை பார்த்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருந்து நாம என்ன செய்யறோமோ நம்மளுடைய விளைவின் பலன், நம்ம செய்யற நன்மைக்காவது தீமைக்காவது ஆண்டவர் அதற்கேற்ற பலனை யாரோட வரும்னு சொல்றாரு? என்னோட வரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்மளுடைய பாவங்களையும் அவர் என்ன பண்ணுவார்? விசாரிப்பார் என்பதை அறிந்து நம்ம இந்த வேளையில என்ன பண்ணணுமா? உணர்ந்து கொள்ளணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம்ம இந்த வேளையில 3 நபர்களை குறித்து, ஆண்டவர் 3 நபர்களை எப்படி விசாரித்தார் என்பதை குறித்து நான் இந்த வேளையில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஒரு புறஜாதியாய் இருக்கிற ஒரு ஸ்திரீயை எப்படி ஆண்டவர் விசாரித்தார் என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால், சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்திலே 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். இந்த வேளையில ஆபிரகாம் செய்த சாராள் செய்த காரியம், அவள் இறக்கப்பட்டு என்ன பண்ணா? தனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி வேலைக்காரின்னு கூட பார்க்காம, பார்ஷியாலிட்டி பார்க்காம, அந்தஸ்து பார்க்காம ஒரு வேலைக்காரிய போய் ஒரு எஜமானனுக்கு, அவருடைய ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாது இருந்தது. அவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய வேலைக்காரியையே ஒரு மறுமனையாட்டியாக சாரா என்ன பண்ணா? கொடுத்தாள். எவ்வளவு ஒரு இதுலயே தெரியும் அவ எப்படிப்பட்ட குணமுடையவள் என்று. ஆனால் இவள் என்ன பண்ணல? நமக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்கு, நமக்கு ஒரு உயர்வு கிடைச்சிருக்கு, ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் நமக்கு செய்யும் பொழுது, ஒரு நல்ல ஒரு உயர்வோ நல்ல ஒரு மேன்மையை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, அந்த மேன்மையை நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்கு தாழ்மை ரொம்ப அவசியம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம்ம மேன்மையை தக்க வைத்துக் கொள்வதற்கு தாழ்மை
ரொம்ப அவசியம். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, உடனே கர்ப்பம் தரித்ததுனால பாருங்க, அவன் ஆகாரோடே சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபொழுது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். யார் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தா, யாரால நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மை கிடைத்தது என்பதை அவள் மறந்து யார் அற்பமா நினைச்சாலாம், தன்னுடைய எஜமாட்டியையே, தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ண தொடங்கினாளாம். உடனே சாராய் ஆபிராம் கிட்ட போய் கேட்கிறா, எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. பாவம் ஆபிராம், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நீயே கொடுத்த, நீயே மனைவியா வச்சுக்கோன்னு கொடுத்த, அப்புறம் நீயே எனக்கும் உனக்கும் நியாயம் தீர்ப்பாராகன்னு சொல்றியே. அப்ப அவர் சொல்றாரு, இதோ நீ கொடுத்த அடிமை பெண் உம்முடைய பார்வையில இருக்கா, அவளுக்கு என்ன நலமான நான் என்ன செய்யணுமோ நீ என்ன பண்ண செய் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியினால் அவளை விட்டு ஓடி போனாள். அப்ப 7ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர், இந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. தூதனானவன் அப்படின்னு சொன்னா தூதனானவர் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவளை பார்த்து கேட்கிறார், வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஆண்டவர் எப்படி மென்ஷன் பண்றாரு பாருங்களேன், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரேன்றார். அப்ப இந்த இடத்துல சாரால எவ்வளோ கனப்படுத்துறார் அப்படின்றத இந்த வேளையில பார்க்க முடியுது. எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லல, என் நாச்சியாராகிய சாராயை விட்டு நான் என்ன பண்றேன், ஓடி போறேன். சில நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம பாவங்கள், நம்ம குற்றங்களை எல்லாம் மறைச்சிருவோம். நம்மள மத்தவங்க என்ன பண்ணாங்களோ அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். புரியுதுங்களா? நாம என்ன செஞ்சோன்றதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஜெபத்துல சொல்ல மாட்டோம். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்க, ஆண்டவரே அப்படி இப்படின்னு ஆண்டவர்கிட்டயே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய நியாயத்தை சொல்லுவோம். ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கு பிரச்சனைன்றதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஆனா ஆண்டவருக்கு அது தெரியும். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செஞ்சேன், எதனால நான் ஓடி போறேன்னு அவ சொல்லல, என் நாச்சியாரை விட்டு நான் என்ன பண்றேன், ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்றா. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ முதல்ல அவர் என்ன சொல்றாரு, ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. ஒரு புறஜாதியான ஸ்திரீ அவ பண்ணது தப்பு. ஒரு புறஜாதியான ஸ்திரீ அவள் பண்ணது என்னது, தப்பு. ஒரு நாச்சியார் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது அதை என்ன பண்ணக்கூடாது, பெருமைப்படக்கூடாது. அதை அசட்டை பண்ணிட்டா. அப்ப அதுக்கு யார் தான் மன்னிப்பு கேட்கணும், அவ தான் மன்னிப்பு கேட்கணும். ஆனா போய் ஆண்டவர், அவ தப்பே செய்தா கூட ஆண்டவர் அந்த இடத்துல போய், நீ எங்க போற, நீ எங்க இருந்து வர, நீ எங்க போறன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகள் என்ன பண்றாரு, விசாரிக்கிறாரு. அவள் ஓடி போகும்போது எத்தனையோ ஊர் ஜனங்க பார்த்திருக்கலாம். அடிமை பெண் போகும்போது எவ்வளவோ வேலைக்காரர்கள் இருந்தாங்க, தடுத்து நிறுத்திருக்கலாம். போகாத, வா என் கூடாரத்துல இரு, என் கூட இரு, நான் உன்னை வச்சுக்கிறேன். நீ எதுக்கு வனாந்திரத்துல போற, நீ என்ன பண்ணுவ, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ, தண்ணிக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு விசாரிச்சிருக்கலாம். ஒருத்தர் கூட விசாரிக்கல. ஆனா அவ ஒண்டியா என்ன பண்ணா, ஓடி போனா. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் விசாரிச்சாரு. அவர் யாரு, ஆண்டவராகிய இயேசு. ஒரு புறஜாதின்னு பார்க்காம அவ பண்ணது தப்புன்னே தெரிஞ்சும் அவளை போய் என்ன பண்றாரு, விசாரிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றாள். ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாரு, ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அவ கை கீழே போய் நீ என்ன பண்ண, அடங்கு. முதல்ல என்ன பண்ண, அடங்கி இரு. அவ உனக்கு என்ன சொல்றாளோ, அவ உனக்கு என்ன செய்யறாளோ அதை நீ கேட்டு அதன்படி நீ என்ன பண்ண, நடன்னு சொல்லி முதல்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, கட்டளையை கொடுக்கிறாரு. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. முதல்ல கட்டளை கொடுக்கிறாரு, ரெண்டாவது என்ன கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை சொல்றாரு. உன் சந்ததி எப்படி இருக்கும், மிகவும்
உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும்னு சொல்லி, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம்மளுடைய அங்கலாய்ப்பை யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அங்கலாய்ப்பு எங்க இருக்கும்? அங்கலாய்ப்பு எங்க வரும்? இங்க வரும். பார்க்கறதுக்கு எப்படி இருப்போம்? நல்லா இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அங்கலாய்ப்பு யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்போ உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாகன்னு சொல்லி, ஒரு கர்ப்பவதியாய் இருக்கிற ஸ்திரீக்கு என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்து தன்னுடைய பிள்ளை, அவளுடைய பிள்ளைக்கு பேரையும் என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. அவன் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்தும் ஆண்டவர் இந்த வேளையில என்ன பண்றாரு? இந்த இடத்துல விலைக்கு சொல்றாரு. அவன் துஷ்டனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஒரு புறஜாதியான ஸ்திரீ கர்ப்பவதியா இருக்கிறா. அவளை என்ன பண்றா சாராள்? அவங்க ஒரு எஜமாட்டி, அவங்க ஒரு ஒரு கோடீஸ்வரி. அவங்களுக்கே விரோதமா பண்ணும்போது அவங்களுடைய இதை காட்டுவாங்களா, காட்ட மாட்டாங்களா? நான் உனக்கு இரக்கம் பாராட்டி என் புருஷனுக்கு உன்னை கொடுத்தா நீ என்னையே நீ ஏறி மேய்ப்பியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? துரத்தி விட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல? கைவிடல. கைவிடாம, ஏன்னு கேளுங்களேன், அவளும் ஆபிராமுக்கு மனைவியாய் இருந்தபடியினால ஆண்டவருக்கு மனசு கேட்காம அவளை விசாரிச்சு, நான் சொல்றபடி நீ என்ன பண்ணு, போய் செய், நீ போய் உன் நாச்சியார்கிட்ட போய் அடங்கி இரு. அடுத்து அவர் சொல்றாரு, உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன்? மிகவும் பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை பெரியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. முதலாவது ஆண்டவர் ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரீயை என்ன பண்ணாரு? விசாரிக்கிறவரா இருந்தார். அடுத்து நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 நாம் பார்ப்போம். எலியா என்றாலே எப்படி தோணும்? ஒரு வல்லமையுள்ள ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் எலியா. 450, கவனிங்க, நான் கொஸ்டின் கேட்பேன் கண்டிப்பா, தயவு செய்து வசனம் கேட்கும் பொழுது அசட்டை பண்ணாதீங்க. மற்றவர்களை பார்க்கறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை, நீங்க என்னதான் பார்க்கணும். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா பார்த்தாதான் தெரியும், புரியுதுங்களா? அதனால கவனிங்க, எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி 450 பேலியாளின் தீர்க்கதரிசிகளை ஒருவராய் இருந்து என்ன பண்ணாரு? வெட்டி போட்டாரு. கர்த்தரே தெய்வம், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி என்ன பண்ணாரு? கர்த்தரே தெய்வம் என்பதை என்ன பண்ணாரு? அவரு ப்ரூவ் பண்ணாரு. அது மாத்திரம் இல்ல, என் வார்த்தையின்படியே 3 வருஷம் மழை பெய்யாதுன்னா பெய்யாது, அடுத்து நான் சொன்னாதான் மழை பெய்யும்னு சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியான்னு சொல்லி தன்னை மார்த்தட்டி சொன்ன ஒரு எலியா, ஒரு சாதாரண ஒரு பேலியாளின் பெண்ணாகிய ஏசபேலுக்கு பயந்து என்ன பண்றா? எப்படி என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்தானோ அப்படியே அவனுக்கு மறுநாள் செய்யப்படும் என்று சொல்லும் பொழுது எலியாவுக்கு என்ன ஆச்சோ தெரியல, அவருக்கு என்ன வந்துருச்சு? உயிர் பயம் வந்துருச்சு. எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த ஒரு மனுஷன், ஒரு மலையை வர வைக்கிறதும் மழையை ஸ்டாப் பண்றதும் அசாத்தியமான ஒரு காரியம். சாத்தியமான காரியம் இல்ல, அசாத்தியமான காரியம். அதே போல ஒரே ஆள் இருந்து என்னென்ன ப்ராசஸ் சொல்றாரு. நீங்க விறகுகளை வெட்டி போடுங்க, மாட்டை சந்தா வெட்டி வைங்க, கால்வாயை வெட்டுங்க, 3 குடம் தண்ணியை ஊத்துங்க, 1 தடவை ஊத்துங்க, 2 தடவை ஊத்துங்க, 3 தடவை ஊத்துங்க. அப்போ சொல்றாரு, வானத்திலிருந்து அக்கினிய அவர் சொல்றாரு, என்னை கேட்டருளும்னு சொல்லும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் மண்ணை கூட நக்கி போட்டுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் தான் எலியா தீர்க்கதரிசி. ஏன் இப்படி ஒரு சாதாரண ஒரு கெட்ட பொம்பளைக்காக பயந்து அவர் எங்க ஓடி போறாருன்னு பார்க்கும் பொழுது பாருங்க, அப்பொழுது ஏசபேல் பாருங்க, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும்
நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூழை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். நமக்கு பயம் வரும்பொழுது, நமக்கு பிரச்சனை வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? வீட்டுக்குள்ள போய் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் ஒன்று போத்திக்கிட்டு படுத்துப்போம், இல்லைன்னா படுத்துக்கிட்டு போத்திப்போம். என்ன பண்ணுவோம்? போய் இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, அவருக்கு நம்ம நம்ம பெட்ரூம் நமக்கு இருக்கும். அந்த காலத்துல அதெல்லாம் இல்லை. யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை வருதோ, யார் யாருக்கெல்லாம் ஆம், தலைக்கு மேல பிரச்சனை வருதோ, அவங்க எல்லாம் சூறை செடியை தெரிஞ்சுக்கிறாங்க. சூறை செடிக்குள்ள போய் இவர் பூந்துக்கிட்டு என்ன பண்றாரு, போயிட்டு தூங்கிட்டார். இருக்கிற பிரச்சனையில தூங்கிட்டார். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்லி என்றான். அவன் விழித்து பார்த்த பொழுது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். திரும்ப நமக்கு பிரச்சனை வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? வயிறு என்ன பண்ணோம்? வயிறு ஒத்துக்காது. எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும், நான்லாம் எவ்வளோ எங்கள் அப்பா அடித்தா கூட போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், சின்ன வயசில் எங்கள் அப்பா அடித்தா கூட நைட்டு 1:30 மணிக்கு லைட்டை போட்டு கிச்சன் ரூமில் போயிட்டு சாப்பிட்டு தெரியாத மாதிரி போய் படுத்துப்பேன். ஆனால் எங்கள் அம்மா காலையில் சொல்லுவாங்க, சாப்பிடவே இல்லை பொண்ணுன்னாங்க. நான் சொல்லுவேன், நான் சாப்பிட்டேன் அப்படின்னுவேன். என்னால் சாப்பிடாம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இந்த இடத்துல எலியாவும் அப்படிதான். எவ்வளோ விசாரங்கள் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், அவர் என்ன பண்ணுறாரு, தண்ணியும் குடிச்சிக்கிட்டாரு. தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. அந்த தேவதூதன் கொடுத்த சுடப்பட்ட அடையையும் என்ன பண்றாரு, சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சு திரும்பவும் என்ன பண்றாரு, படுத்துக்கிட்டாரு. 7ஆம் வசனத்துல கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். 2ஆம் தரமும் தட்டி எழுப்பி, நீ என்ன பண்ண, சாப்பிடு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் எப்படி, வெகு தூரம் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால், ஆண்டவர் என்ன பண்றாரு, தூதன் மூலமாக ஒரு போஜனத்தை அனுப்புறார். அந்த போஜனம் இந்த எளியவுக்கு எப்படி இருக்கு, பலனா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒவ்வொரு மாசமும் நாமளும் கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம என்ன பண்றோம், பானம் பண்றோம். அந்த பலத்தினாலதான் நம்ம இந்த வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எனக்கு பாப்பா அக்ஷல் நின்றதும் ஆண்டவருடைய அப்பத்தினாலையும் அவருடைய ரத்தத்தினாலும் தான் சொல்ல முடியும். ரெண்டாவது, என்னுடைய கட்டியிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்ததும் அவருடைய ரத்தமும் அவருடைய ரசமும் தான். அவங்க சொல்றாங்க, 12 வருஷம் வச்சிருந்த இந்த கட்டி 3 வருஷத்துலயே அது கேன்சரா மாறுறதுக்கு சான்ஸ் உண்டு. இத்தனை வருஷம் ஆகியும் உனக்கு பெருசாவும் ஆகல, உனக்கு விளைவுகளும் கொடுக்காம நீ எப்படி இப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியலன்னு டாக்டர் சொல்றாங்க. அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் நமக்கு எதை கொண்டு வரும், பலனையும் சத்துவத்தையும் கொண்டு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப இந்த இடத்துல தூதன் கொடுத்த அந்த போஜன பலத்தினால அவர் இரவும் பகலும் 40 நாள் அவர் என்ன பண்ணாராம், ஓரே பர்வதம் வரைக்கும் என்ன பண்ணாராம், அவர் நடக்க தொடங்கினாராம். அவ்வளவு உற்சாகமாய் நடந்து போனவர் என்ன பண்றாரு, நடந்து போய் அவர் என்ன பண்ண போறாரு, ஆண்டவரை தான் சந்திக்க போறாருன்னு நாம நினைப்போம். நடந்து போய் ஆண்டவரை போய் சந்திக்க போறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்க போறாரு, ஏன் எனக்கு இப்படி பயம் வந்துச்சு, இப்படிலாம் நான் காரியம் பண்ணனே, சாதாரண ஒரு சாதாரண ஒரு கெட்ட ஒரு பெண்ணுக்கு போய் நான் பயந்துட்டேனே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு இவர் கேட்க போறாருன்னா, இவர் 9ஆம் வசனத்துல பாருங்க, அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் என்ன பண்ணானா, தங்கினானா. எவ்வளவு ஒரு பேடான ஒரு விஷயம் பாருங்க. என்னடா இவரு ஆண்டவர் கொடுத்தமிச்சாரு தூதனுக்கிட்ட, போய் என் மகனுக்கு என்ன பண்ண, இந்த பெலத்தின் அப்பத்தை குடு அப்படின்னு சொல்லி கொடுத்து சாப்பிட்டுட்டு ஒரே பர்வதம் மட்டும் இரவும் பகலும் 40 நாள் நடந்து போனவன் போயிட்டு ஆண்டவரை போய் நேரா போய் சந்திக்காம அவர் என்ன பண்றாரு, அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினானா. தன்னை என்ன பண்றான், மறைத்து கொண்டான். திரும்பவும் போய் என்ன பண்ணிட்டான், முதல்ல சூரச்செடி, ரெண்டாவது என்னது, கெபியில யார் தங்குவா, ஒண்ணு பயந்து, எதிரிகளுக்கு பயந்து போய் மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, பூந்துப்பாங்க. அடுத்தது அனிமல்ஸ் என்ன பண்ணும், கொடூரமான மிருகங்கள் தங்குற இடம் தான் என்னது, கெபி. அப்போ கெபிக்குள்ள போய் அவன் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல அவர் என்ன விசாரிக்கிறாரு, இங்கே உனக்கு
என்ன காரியம்? கெபிக்குள்ள உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராகியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உம்முடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? சில நேரம் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு ஃபூலிஷான ஒரு ஜெபமா இருக்கும். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? ஒரு ஃபூலிஷான ஜெபம். எல்லாமே அவருக்கு தெரியும். இவர்தான் வல்லமையான காரியங்கள் எல்லாம் செய்தாரு. மழைய வர வச்சாரு, ஸ்டாப் பண்ணாரு, அக்கினிய வர வச்சாரு, அவ்வளோ தண்ணிய ஊத்தியும் பற்றி எரிஞ்சு மண்ணை கூட நக்கி போட்டுச்சு. அவ்வளோ ஒரு வல்லமையான ஜெபமுடைய எலியா இந்த இடத்துல ஒரு குழந்தைய போல, ஒரு கோழைய போல விண்ணப்பம் பண்றாரு. நான் உமக்காக வெகு பக்தி வைராகியமாய் இருந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரச்சனைய ஆண்டவருக்கு என்ன பண்றாரு? இது ஒரு பயத்திற்கான ஜெபம். புரியுதுங்களா? இது பயந்து அவர் என்ன பண்றாரு? நான் இப்படிலாம் இருந்தேன். உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் என்ன பண்றேன்? உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். நான் இப்படிப்பட்ட ஆளு. நானு இப்படிலாம் இருந்தனே, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு தெரியாதா என்ன? ஆண்டவருக்கு தெரியாதானே? அப்ப இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு இப்படி சொல்றாரு ஆண்டவர்கிட்ட. நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறேன். எல்லாரையும் கொண்டு போட்டாங்க. இவங்க எல்லாம் விலகி போயிட்டாங்க. என்னையும் தேடுறாங்க. என்ன? நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். என்ன என்ன பண்றாங்க? என் உயிரை தேடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப பாருங்க, அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவர் முதல்ல விசாரிக்கிறாரு. ரெண்டாவது அவர் சொல்றாரு வெளியே வான்றாரு. யாரெல்லாம் பிரச்சனைக்குள்ள பூந்து இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கஷ்டம், பிரச்சனை, பாடு, கட்டு, வேற எதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துக்குள்ள நுழைச்சி, உங்களையே நீங்க நுழைச்சி, நீங்க பூந்து நீங்க சிக்கி தவிக்கிறீங்களோ, முதல்ல ஆண்டவர் எங்க கூப்பிடுறாருன்னா, முதல்ல நீ வெளியே வா. வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எனக்கு முன்பாக நீ வந்து பர்வதத்துல நில்லுன்றார். இததான் எதிர்பார்த்தாரு அவரு. முன்னாடி என்ன பண்ணாரு? இததான் எதிர்பார்த்தாரு. 40 நாள் வேக 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 வேகமா ஓடினவரு, ஆண்டவர் கொடுத்த பலத்தினால ஓடினவர் ஓடி போய் என்ன பண்ணிட்டாரு? திரும்பவும் கெபிக்குள்ள போய் பூந்துட்டாரு. இப்ப 2 தடவை அவர் சொல்லியிருக்காரு, நீ வந்து எனக்கு முன்பாக வந்து நீ என்ன பண்ணு? பர்வதத்துல வந்து நீ என்ன பண்ணு? நில்லு அப்படின்றாரு. பக்தன் தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நான் ஒரு பொழுதும் ஷேக் ஆகவே மாட்டேன். நம்ம ஷேக் ஆனோம்னா, நம்ம காலும் கையும் ஆடிச்சுன்னா, நம்ம கர்த்தரை முன்னாடி வைக்கலன்னு அர்த்தம். ஆனா கர்த்தரை நம்ம முன்னாடி முன்னாடினா என்ன சொல்லுங்களேன்? நம்ம பார்வை எப்பொழுதுமே அவர் மேல இருந்துகிட்டே இருக்கும். அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப நம்ம எதுக்குமே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயப்படவே மாட்டோம். அப்போ எத்தனாவது வசனம் வாசிச்சீங்க? 11. அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போவார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலையை உடைக்கிறதுமான பலத்த பெரும் காட்டு உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. அப்போ கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மலை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. ஏன்னு கேளுங்களேன். ஏன் இருக்கலன்னு சொல்லுங்களேன். ஏற்கனவே இவர் பயந்து நடுங்கி போயிருக்கிறாரு. ஒரு உயிருக்கே, ஒரு சாதாரண ஒரு பேலியால் ஆகிய ஒரு பெண்ணுக்கு பயப்படுறாருன்னா, இங்க பலத்த காற்று, கண்மலை உடைகிறது, பர்வதம் பிளக்குது. இதுக்கு முன்னாடி இவரால நிக்க முடியுமா? நிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்களேன். ஏன்னு கேளுங்களேன். அவர் எப்படி இருக்காரு? பலவீனமா இருக்கிறாரு. முதல்ல சூரிய செடியில ஒளிஞ்சாரு. இப்ப எங்க ஒளிஞ்சிருக்கிறாரு? கெபியில ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த சத்தத்துக்கெல்லாம் அவர் என்ன பண்ண மாட்டாரு நிச்சயமா. இந்த பாருங்க, அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. ரெண்டாவது பாருங்க, காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கல. பூமி அதிர்ச்சியிலையும் கர்த்தர் இருக்கல. மூணாவது பாருங்க, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சியை பார்த்தாலும் இந்த இடத்துல எலியா பயப்படுவார்.
அடுத்தது என்னது? அக்கினி. அக்கினியை இறக்குனவர் தான் எலியா. இப்ப இருக்கிற எலியா அந்த எலியா கிடையாது, பயப்படுற எலியா. அப்போ ஐயோயோ, இது எசபேலை விட பெருசா இருக்கும் போல இருக்குது நமக்கு பயம் அப்படின்னு சொல்லி, இந்த பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே சத்தமாய். இந்த அக்கினிக்கு பின்னாடி ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்ட பொழுது, அமர்ந்த மெல்லிய சத்தம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்த மெல்லிய சத்தமாய் நம்மோடு பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எனக்கு ஒரு ஆன்ட்டி ஒருத்தங்க ஃப்ரெண்டா இருந்தாங்க. நான் வயசு பொண்ணா இருக்கும்போது. எனக்கு எப்பவுமே பெரியவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு. நான் வயசு பொண்ணா இருக்கும்போது ஆயாங்க, ஆன்ட்டிங்க, பெரிய பெரியவங்க தான். ஏன்னு கேட்டா அவங்க கிட்ட கதைலாம் கேட்பேன். அவங்களுடைய அந்த அனுபவங்கள் அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். என்னோட ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. இவங்க கிட்ட போய் நான் வந்து பேசுவேன். ரொம்ப நேரம் பேசுவேன். கம்ப்யூட்டர் கிளாஸ் போவேன். முடிச்சுட்டு நேரா அந்த எஸ்தர் என்ற ஆன்ட்டி வீட்டுக்கு போவேன். பெரியார் நகர்ல தான் இருக்கு. அந்த சுனாமி அந்த ஒரு கோட்ரஸ் இருக்கும்லம்மா, கார்கில் இது அங்கதான் இருக்கும் அந்த ஆன்ட்டி வீடு. நேரா போவேன். 1 மணி நேரம் பேசுவாங்க அந்த ஆன்ட்டி. கண்ணு கொஞ்சம் பார்வை கம்மி. அவங்க பொண்ணு கூட நான் சாட்சி சொல்லியிருக்கேனே, ஒரு பெரிய ஒரு வசதியான ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனான்னு சொல்லி, அந்த ஒரே பொண்ணு அழகா இருப்பா. அப்ப அந்த ஆன்ட்டி அந்த ஆன்ட்டி என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, நான் வந்து என் அவங்க வீட்டுக்காரர் வந்து கல்யாணம் ஆனதுல இருந்தே வேலைக்கே போகலையாம். அவருக்கு வந்து கின்னஸ்லயே அவருக்கு ரெக்கார்ட் குடுக்கலாம். கல்யாணம் ஆனதுல இருந்து இதுவரைக்கும் வேலைக்கு போகாதவர்ன்னு சொல்லி. அப்படி அப்படி ஊர சுத்திக்கிட்டே வந்து ஏதாவது இவங்க ஆக்கி வச்சா சாப்பிடுவாங்க. இந்த பொண்ண பார்த்தோம், அந்த தாயார பார்த்தோம். ஆ அங்க ரு வெலஞ்சட்டியார் ஸ்கூலோட ஹெட் மிஸ்ஸஸ் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ஒரு ஊழியம் செய்றாங்க. அது மறந்துட்டேன் நான் அந்த அந்த ஊழியக்காரங்க இவங்கள போஷிச்சு, இந்த பொண்ணோட படிப்பு கான்வென்ட்ல தான் இந்த பொண்ணு படிச்சது. எல்லா செலவும் இவங்களே ஏத்துப்பாங்க. அப்ப இந்த ஆன்ட்டி ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட நான் வந்து ஜெபிச்சு என்னுடைய நீங்க என் கூட பேசணும் பேசணும்னு ஆண்டவர்கிட்ட இவங்க ஜெபிச்சு தூங்கிட்டாங்க. தூங்கும் பொழுது ஒரு மெல்லிய சத்தம் ஒண்ணு காதுல கேட்டுச்சாம். அப்ப ஆண்டவர் என்ன கூப்பிட்டாருன்னா, ஈஸ்வரி, ஈஸ்வரின்னு கூப்பிட்டாராம். 3 தடவ கூப்பிட்டாராம். அவங்க சொல்றாங்க, முதல்ல நான் அந்நிய பாஷை இங்கிலீஷ்ல பேசினேன். அந்த அந்த பாஷைய கேட்டு பக்கத்துல இருக்கவங்க, "என்ன இங்கிலீஷ்ல பேசுறீங்க? நீங்க அவ்ளோ படிச்சிருக்கீங்களான்னும்போது," "இல்லங்க, நான் அவ்வளோலாம் படிக்கல. நான் வந்து ஜெபிக்கும் பொழுது அந்நிய பாஷையில நான் பேசினேன்" அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ ஆ 3 தடவ வந்து இவங்க காதுல வந்து மெல்லிய ஒரு சத்தம் கேட்டுச்சாம். இவங்களுடைய ரட்சிக்கப்படாத முன்னாடி அவங்களோட பேர் வந்து ஈஸ்வரி. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எஸ்தர். அப்போ ஈஸ்வரி, ஈஸ்வரி, ஈஸ்வரின்னு 3 வார்த்தை மெல்லிய சத்தம் அவங்க காதுல கேட்டிருக்கு. வெளிய தொறந்து பார்த்திருக்காங்க. ரோட்ட போய் பார்த்திருக்காங்க. பக்கத்துல யாரையாவது பார்த்திருக்காங்க. யாருமே இல்ல. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் என்னை இப்படி என் பழைய பேர சொல்லி என்ன பண்ணாரு? கூப்பிட்டாரு. ஆண்டவர் நம்மளுடைய பழைய பேர என்ன பண்ணுவாரு? சொல்லி நம்மள கூப்பிடுவாரு. மெல்லிய சத்தத்த நான் என்ன பண்ணேன்? உணர்ந்தேன், கேட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அப்ப நான் கேட்டேன், ஆன்ட்டி ஆண்டவர் பேசுவாரா?" அப்படின்னு சொல்லி. "கண்டிப்பா பேசுவாரு மலர்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் கூட ஷேர் பண்ணாங்க. அப்ப பாருங்க இந்த இடத்துல பெரிய அக்கினியிலயும் சரி, அந்த கன்மலை பிளக்கறதுலயும் சரி, அடுத்தது என்ன சொன்னேன்? பூ பூமி அதிர்ச்சியிலயும் சரி, அதுலலாம் ஆண்டவர் வந்து பேசல. மெல்லிய சத்தத்துல என்ன பண்றாரு? பாருங்க, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபொழுது, தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு பாருங்க, தன் சால்வை இதை கேட்ட மாத்திரத்துல, ஆஹா! நம்மள என்ன பண்றாரு? ஆண்டவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தம், அவருடைய இருதயத்தை என்ன பண்றாரு? ஸ்திரப்படுத்துறாரு, பலப்படுத்துறாரு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்ன பண்ணுவாரு? ஸ்திரப்படுத்துவார். அப்போ இவர் காத்திருந்து, அவருடைய இருதயத்தை இவர் என்ன பண்றாரு? ஸ்திரப்படுத்தி, இந்த இடத்துல வெளிய என்ன பண்றாரு? இதை கேட்ட பொழுது, தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு, வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இங்க என்ன உனக்கு காரியம்? இந்த கெபிக்குள்ள உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? இந்த இடத்துல விசாரிக்கிறாரு. அதற்கு அவன் திரும்பவும் அதே ஆன்சர் தான் பண்றாரு. என்னன்ட்டு, நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராகியமாய் இருந்தேன்னு சொல்லி தன்னை பத்தி என்ன பண்றாரு? தன்னை பத்தின ஒரு சுய ஜெபத்தை என்ன பண்றாரு?
பண்றாரு. அப்போ ஆண்டவர் விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, விசாரித்து அதற்கான சொல்யூஷனையும் என்ன பண்ணுவாரு? கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே! ஆகாருக்கு என்ன சொல்யூஷன் குடுத்தாரு? முதல்ல ஆகாருக்கு கட்டளை குடுத்தாரு. 2வது ஆசீர்வாதத்த குடுத்து, "போ உன் நாச்சியார்கிட்ட எப்படி இரு? அடங்கி இருன்னு" கட்டளையும் குடுத்தாரு, ஆசீர்வாதத்தையும் குடுத்தாரு, எதிர்காலத்தை குறித்ததான வார்த்தையும் சொல்லி அனுப்புனாரு. அப்போ இந்த இடத்துல பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சொல்யூஷன் குடுக்குறாரு. ஆ உம்முடைய அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசேகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரன் எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசேகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி போய் என்ன பண்றாரு? எலிசாவை தன் ஸ்தானத்துல போய் என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே! பாருங்க, ஆசகேல் விட்டவனை யெகூ கொன்று போடுவான், யெகூ விட்டவனை எலிசா கொன்று போடுவான். 3 பேரை ஒரு பராக்கிரம 3 பராக்கிரமசாலியை நான் உனக்காக வச்சிருக்கிறேனே, நீ முதல்ல பயப்படாம நீ வந்து என்கிட்ட நீ எப்போ கேட்டிருக்கலாம். எதுக்கு போய் வனாந்தரத்துல போய் படுத்து உனக்கு வந்து காக்கா எடுத்துட்டு வந்து சாப்பாடு போட்டு திரும்ப நீ 40 நாள் நீ நடந்து பர்வதம் மட்டும் நீ நடந்து உள்ள போய் கெபியில பூந்து அழுது, ஏன் போதும் கர்த்தாவே, நான் நீதிமான் இல்லை, நல்லவன் இல்லை, என் உயிரை எடுத்துக்கங்க, நான் சாவணும் சாவணும்னு சொல்லி மாம்சத்துல இவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய ஒரு உயிருக்கு ஒரு சின்ன என்னது ஒரு அற்பமான உயிர் ஆண்டவர் சொல்றாரு, இம்மைக்காக கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் இம்மையிலும் மறுமையிலும் என்ன பண்ற கொல்லுகிறவருக்கே நீங்க என்ன பண்ணுங்க? பயப்படுங்க. இம்மையில நீங்க மனுஷங்க கொல்ல போறாங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க. மனுஷனுக்கு பயந்தா அது கண்ணிய வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்பட்டா அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்வோமே! ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கு பயப்படாமல் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்வோமே! நம்முடைய சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேணாம். நம்முடைய ஆத்துமா இருக்கு பாருங்க, சோல், அதுதான் சாகக்கூடாது. தாவீது அடிக்கடி கேட்பார், என் ஆத்துமா அமிழ்ந்து போகிறது, சேற்றில் அமிழ்ந்து போகுது, என் ஆத்துமா மண்ணோடு மண்ணா ஒட்டி போயிருக்கு, என் ஆத்துமாவை உயிர்ப்பீங்க, என் ஆத்துமாவை தேற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த இடத்துல பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 142 சங்கீதம் 4ஆம் வசனத்துல, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை அப்படின்னு தாவீது சொல்றாரு. இந்த இடத்துல மனுஷங்க என்ன விசாரிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவை யாராவது விசாரிக்க முடியுமா? என் உள்ளத்துல விசாரங்கள் பெருகும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்குது அப்படின்னு சொல்லி இந்த இந்த தாவீது சொல்றாரு. அப்போ என் ஆத்துமாவை ஆத்துமாவெல்லாம் யாராலும் விசாரிக்க முடியாது. உள்ள நமக்கு என்ன பிரச்சனைன்றது ஒண்ணு ஆண்டவர் உணர்த்தினா ஊழியக்காரங்க சொல்லுவாங்க. அது இல்லாத பட்சத்துல ஆண்டவர் தான் நம்ம ஆத்துமாவை விசாரிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே! அப்ப இந்த இடத்துல 3 பராக்கிரமசாலியை வைத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த ஒரே நிமிஷம் தான், வா வந்து வெளியே நில்லு. முதல்ல 3 தடவை தட்டி எழுப்பி தூதனை எழுப்பி ஒரு பலமுள்ள ஆகாரத்தை கொடுத்தும் இவர் வழிக்கு வரல. அதுக்கப்புறம் 40 நாள் இரவும் பகலும் நடந்தாரு. அடுத்தது கெபிக்குள்ள பூந்துக்கிட்டாரு. ஒரு தடவை கூப்பிட்டாரு, இங்க உனக்கு என்ன வேலை? 2வது தடவையும் கூப்பிட்டாரு, உனக்கு என்ன வேலை? அப்போ ஒரு தடவையிலே வந்திருக்கலாம் ஆண்டவருடைய குரலுக்கு. இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் ஈஸியா ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே! உனக்காக நீ உன்னால முடியலன்னா, உனக்காக நான் 3 பேரை வச்சிருக்கேன். இந்த 3 பேரும் உனக்காக என்ன பண்ணுவாங்க? ஈஸியா போய் யெகூ என்ன பண்ணான்? அந்த இவர் எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி இவரு, ஆண்டவர் சாதாரண ஒரு படைத்தளபதியா இருக்கிற யெகூவை கொண்டு மிதிச்சே கொன்னான் அந்த பொம்பளைய. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே! ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை சாதாரணமா செய்து முடிக்கிறவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே! 3வதாக நாம் பார்க்கும் பொழுது
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். இரண்டிலிருந்து வாசிங்களேன். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருந்தான். இந்த இடத்துல காயினை பற்றி காயினுடைய ரத்தத்திற்காக ஆண்டவர் யாரை விசாரிக்கிறாரு? ஆபேலினுடைய ரத்தத்திற்காக காயின் என்ன பண்றாரு? விசாரிக்கிறாரு. பாருங்க, காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருந்தான், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான். அப்ப இவங்க 2 பேருக்கும் ஆண்டவர் ஒரு தொழில கொடுத்துட்டாரு, இவங்க செய்யறாங்க. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் என்ன பண்றான்? அவனுடைய நிலத்தின் கனிகளை, தன்னுடைய நிலத்துல அவன் வைத்த மரம் செடி கொடிகள்ல வந்த கனிகளை கொண்டு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் என்ன பண்ணான்? தன்னுடைய சகோதரனை பார்த்து, அண்ணன் என்ன பண்றாரு? காணிக்கை கொடுக்கிறாரு, நாமும் என்ன பண்ணுவோம்? கொடுப்போம்னு சொல்லி அவர் கொடுத்த மாதிரி கொடுக்காம அவர் என்ன பண்றாரா? ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றையும் கொண்டு என்ன பண்றாரா? காணிக்கையாக கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காயின் காணிக்கை கொடுத்தார், அவ்வளவுதான். ஆனா ஆபேல் என்ன பண்றாரு? பாக்குறாரு, தன்னுடைய சகோதரன் காணிக்க கொடுக்கிறாரு, அவரை பார்த்து நாமளும் என்ன பண்ணுவோம்? காணிக்கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவரும் என்ன பண்றாரு? பார்த்து கத்துக்கிறாரு. ஆனா அதை பார்க்கிலும் இன்னும் பெஸ்டா தலையீற்றுகளில், தன்னுடைய மந்தையின் தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை என்ன பண்றானா? தெரிந்து கொண்டு அவன் பலி கொடுத்தானா, ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுத்தானா. அப்ப பாருங்க, ஆண்டவர் காயினுடைய பலிய அங்கீகரிக்கல, ஆபேலுடைய பலியை என்ன பண்ணாரா? அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காயினுடைய பலிய ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, ஆபேலுடைய பலியை என்ன பண்ணிட்டாரு? அங்கீகரித்தாரு. இதை பார்த்த மாத்திரத்துல காயினுக்கு என்ன தோன்றிருக்கும்? நான் தானே முதல்ல காணிக்கை கொண்டு போய் கொடுத்தேன், இவனுக்கு காணிக்கை கொடுக்கணும்னா என்னன்னே தெரியாது, நான் தானே ஃபர்ஸ்ட் கொடுத்தேன், இவன் என்னை பார்த்து தானே இவன் காணிக்கை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? இப்ப இவனோட நான் தானே முதல்ல அவருக்கு கொடுத்தேன், அப்ப என்ன தானே அவர் மெச்சிக்கணும். ஆனா இவனை மெச்சிக்கிட்டாரு, இவனுடைய காணிக்கையை அக்செப்ட் பண்ணிட்டாரு, என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்றான்? எரிச்சல் வருது, இவன் முகநாடி என்ன ஆகுது? வேறுபடுது. இதை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? பாவம் செய்தா பாவம் என்ன பண்ணும்? வாசற்படியில படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே இவனுடைய எரிச்சலும் அவனுடைய முகநாடியும் வேறுபட்டு இவனுடைய கோபம் முழுவதும் தன்னுடைய சகோதரன் மேல திரும்பிச்சு. போனா சகோதரன்கிட்ட என்ன பேசினான்னு சொல்லப்படல, போய் பேசினா தன்னுடைய சகோதரனை கொன்னு என்ன பண்ணிட்டான்? போட்டுட்டான். போட்ட மாத்திரத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, காயினை பார்த்து கேட்கிறாரு, வாசிங்களேன். பாருங்க, கர்த்தர் காயினை நோக்கி கேட்கிறாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று தன் சகோதரனை குறித்து இந்த இடத்துல விசாரிக்கிறாரு. அப்ப அதற்கு அவன் சொல்றான், எனக்கு தெரியாது, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. ஆண்டவர்கிட்டயே திமிரா பேசுறவனை இங்கதான் பார்க்க முடியுது. ஆண்டவர்கிட்டயே எப்படி பேசுறான்? நான் அவனுக்கு காவலாளியோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டயே கேட்கிறான். அதற்கு அவர் கேட்கிறாரு, என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்க, இந்த இடத்துல ஒரு புறஜாதியான ஸ்திரீய போய் தேவதூதனானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் சந்திக்கிறாரு. 2வது ஒரு பராக்கிரமசாலியாய் இருந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசியான எலியாவை போய் அவரே போய் என்ன பண்றாரு? போய் சந்திச்சு கூப்பிடுறாரு. இந்த இடத்துல ஆபேலினுடைய ரத்தம் யாரை நோக்கி கூப்பிடுதான்? புரியுதுங்களா? ஆண்டவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிக்கிறவங்க மரித்தாலும் பிழைப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஆண்டவரை முழு நம்பிக்கையாக ஆண்டவர் மேல அன்பு வைத்திருக்கிற இந்த ஆபேலின் ஒரு குற்றமும் அறியாத ரத்தம் தான் ஆபேலினுடைய ரத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப அந்த குற்றமற்ற ரத்தத்தை இந்த காயின்
சிந்தினதுனால இந்த ஆபேலினுடைய ரத்தம் என்ன பண்ணுதான், ஆண்டவரை நோக்கி முறையிடுதான். முறையிட்டு என்ன பண்ணுதான், கூப்பிடுதான். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு சாபத்தை இந்த இடத்துல அவன் வாங்கிக்கிறான். பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான் முக்கியம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து முக்கியம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், 1ஆம் தேதி ஆனா நான் காணிக்கையை கொடுத்துட்றேன், 2ஆம் தேதி ஆனா நான் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் கொடுக்கறது முக்கியம் கிடையாது, பெஸ்ட் கொடுக்கறது தான் முக்கியம். பெஸ்டானதை கொடுக்கறது தான் முக்கியமே. ஆண்டவர்னா அவ்வளோ சலிச்சவரா, ஆண்டவர்னா அவ்வளோ இல்லாதப்பட்டவரா? அவர்கிட்ட வாங்கி தான் அவர்கிட்டே கொடுக்குறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. போய் ஒரு சில டெம்பிள்ஸ்லாம் பார்த்தா, பேர் சொல்ல நான் விரும்பல, சலிப்போட இழுத்து போடுறானுங்க. ஏதோ அந்த அடுப்பு கறியும் அந்த சாம்பலையும் அள்ள மாட்டாங்க. நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த வீடியோ. சலிப்போட அத இழுத்து போடுறதுக்கு அந்த பணத்தையும் காசையும் இழுத்து, காசெல்லாம் எண்ணவே முடியலையாம். எங்க கொண்டு போய் கொட்டுறாங்க, கோடி கோடியா கொண்டு போய் கொட்டுறாங்க. ஆனா பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் வைக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, உனக்கு நன்மை செய்தால், நாம் செலுத்துகிற பலியில நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம்ம ஆண்டவருக்கு செலுத்துற பலியில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால நமக்கு பல பிரச்சனைகள் என்ன பண்ணும், வரும். இந்த இடத்துல ஒருத்தன் தான் செலுத்துற பலியை ஒழுங்கா செலுத்தாதனால அவன் ஒரு கொலைகாரனாவே என்ன பண்ணிட்டான், மாறிட்டான். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்றாரு, அவர் நம்ம கிட்ட கேட்கறது எல்லாமே பெஸ்ட். அப்ப அவர் சொல்றாரு, நன்மை செய்த உனக்கு மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்தினா நீ அவனை ஆண்டு கொள்வ. நீ நன்மை செய்தனா நீ அவனை என்ன பண்ணுவ, உன் சகோதரனை நீ ஆண்டு கொண்டிருப்பியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு இந்த இடத்துல சொல்றாரு. ஆனா அவன் என்ன பண்ணல, கேட்கல. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்களேன். 11 வாசிக்குமா. ம் 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 தன்னுடைய இப்பொழுதும் உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே, இந்த பூமியில நீ எப்படிப்பட்டவனா இருக்க, இது ஒன்னே ஒண்ணுதான். அந்த குற்றமற்ற ரத்தத்தை நீ என்ன பண்ண, சிந்தினதுனால நான் உன்னை என்ன பண்ணுவேன், தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்டனையை கொடுக்கிறார். நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, இன்றைய என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உம்முடைய சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லி, நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க, என் மேல என்ன பண்ணுங்க, தயவு பாராட்டுங்க, என்னை பார்க்குறவன்லாம் கொன்று போடுவானே அப்படின்னு சொல்லி சாபத்தை என்ன பண்ணான் இந்த காயின். அவன் செலுத்தின பலியின் இவன் செலுத்தாமையே இருந்திருக்கலாம். அதுக்கு இவன் என்ன பண்ணிருக்கலாம், இது நம்மளுக்கும் ஒரு கேஷன், ஒரு எச்சரிக்கை. பாஸ்டர் ஒரு சில நேரம்லாம் காட்டுவார், கிழிஞ்ச நோட்டெல்லாம் உங்க குழந்தைங்க கிட்டேயும் நீங்க தயவு செய்து அப்படி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. கிழிஞ்ச நோட்டு, கசங்கி போன பழைய நோட்டு, புரியுதுங்களா? ஏனோ தானோன்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, காணிக்கையை செலுத்தி சாபத்தையும் பிரச்சனையையும் நாமளே என்ன பண்ணக்கூடாது, வாங்கி கொள்ள கூடாது. அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் ஐஸ்வர்யத்தின் சம்பன்னராய் இருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் அவர். நாம அவருக்கு கொடுக்கிறோம்னா ஆண்டவர் நமக்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறார்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப பாருங்க, இந்த மூன்றாவதா இருக்கிற அந்த காயினை ஆண்டவர் என்ன பண்றாரு, விசாரிக்கிறார். தன்னுடைய சகோதரனுடைய ரத்தத்திற்காக அந்த ஆபேல் எப்படிப்பட்ட பலி செலுத்தினான், மேன்மையான பலி செலுத்தி நன்மையை பெற்றுக்கொண்ட அந்த ஆபேலுடைய ரத்தத்துக்காக இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, நின்று விசாரிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மரித்தவனுக்காகவே ஆண்டவர் அவனுடைய மரித்த ஒருவனுடைய ரத்தத்திற்காக ஆண்டவர் இந்த வேளையில நின்று விசாரிக்கிறார்னா, உயிரோடு இருக்கிற நம்மளை ஆண்டவர் விசாரிப்பாரா, விசாரிக்க மாட்டாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நிச்சயமாய் நம்மளுடைய
தேவை, உனக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த இடத்துல எலியா பண்ண மிஸ்டேக் என்னன்னா, ஆண்டவருக்கு தெரியப்படுத்தல. அக்கினிய வானத்திலிருந்து வரவழைச்சவரு, ஒரு அசாத்தியமான காரியத்தை செய்தவர், மழையை ஸ்டாப் பண்ணவர், ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கலாம். ஆண்டவரே, சாதாரண ஒரு லேடிப்பா என்ன பண்றா, கொல்றேன்னு சொல்றாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, அப்படியாப்பா 3 பேரை நான் உனக்காக ரெடியா வச்சிருக்கேன். 3 பேர் எதுக்கு, இவன் பயந்தனால 3 பேரை வச்சாரு, இல்லைன்னா இவர் ஒருத்தரே போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப பாருங்க, அப்போ ஒரு புறஜாதி ஸ்திரீக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, விசாரிக்கிறாரு. புறஜாதி ஸ்திரீயை விசாரித்து அவளுடைய அங்கலாய்ப்பை அறிந்து அவளுக்கு ஒரு கேஷனையும் கொடுத்து அவளுடைய ஆசீர்வாதத்தையும் எதிர்காலத்தை குறித்ததான ஆசீர்வாதத்தையும் சொல்றாரு. 2வது பராக்கிரமசாலியாய் இருந்த எலியாவை என்ன பண்றாரு, ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவனுக்கும் சொல்யூஷனை கொடுக்கிறாரு. 3வது மரித்த ஒருவனுடைய ரத்தத்திற்காக இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, காயினை கேள்வி கேட்கிறாரு. இப்படி இருக்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மளை என்ன பண்றாரு, நிச்சயமாக அவர் நம்மளை விசாரிப்பார். வாசிப்போமே, எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். ஒன்னு வாசிங்கம்மா. அவர்கள் விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா. பாருங்க, அவர்கள் தள்ளுனாங்கன்னா நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மற்றவர்கள் நம்மளை தள்ளினா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு, சேர்த்து கொள்வார். நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அது உள்காயமா இருக்கட்டும், அது காயமா இருக்கட்டும், எல்லா காயத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஆற்றுவார். அதனால நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம உணர்ந்து எந்த கவலை, விசாரம், பாரம், நெருக்கம் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி என்னால இதை வச்சுக்க முடியாது, நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லி யார்கிட்ட கொடுத்துருங்க, அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய சிந்தை, உங்களுடைய இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஸ்தோத்திரம். ஏலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. சொல்லுவோம். ஏலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுவோம். ஏலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. முழங்கள் படிட்டு ஒப்பு கொடுத்து, அவர் இறங்கிடும் நேரமே. சொல்லுவோம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுவோம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும்
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுவோம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. தீர்லகாயிரோய் என்னை காண்கின்ற தேவன் நீரோ. தீர்லகாயிரோய் எங்கள் ஜீவ நீரூற்று நீர். சொல்லுவோம். தீர்லகாயிரோய் என்னை காண்கின்ற தேவன் நீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றுவீர். சொல்லுவோம். வாக்கு தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றுவீர். தீர்லகாயிரோய் என்னை காண்கின்ற தேவன் நீரோ. இந்த வார்த்தையை நான் செய்தியில சொல்லல. ஒரு புறஜாதியான ஸ்திரீயை ஆண்டவர் கூப்பிட்டு விசாரித்து, உன் நாச்சியார் இடத்துல போய் அடங்கி இருன்னு சொல்லும் பொழுது அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவா, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி யாரும் அந்த மகளை பார்க்கல, அந்த மகளை கேட்கல, அந்த மகளை விசாரிக்கல. வனாந்தரத்துல ஓடி போறா, வனாந்தர வழியா ஓடி போறா, ஒருத்தர் கூட ஆதரவா அந்த பொண்ணுக்காக நிக்கல. அதனாலதான் அவ சொன்னா, என்னை பார்த்தவர் அவர்தான், என்னை காண்கிற தேவனை நானும் இந்த இடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஒரு புறஜாதி ஸ்திரீ ஆண்டவருக்கு பெயர் வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே. எலியாவை தேடி வந்த தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், மெல்லிய சத்தமாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், மெல்லிய சத்தமாய் வருவீர். அன்பாய் வந்திரே, என்னை அணைத்துக் கொண்டிரே, உம் கருத்தை நீட்டியே என்னை சேர்த்துக் கொண்டிரே. ஒவ்வொருவரும் சொல்லுவோம். அன்பாய் வந்திரே, என்னை அணைத்துக் கொண்டிரே, உம் கருத்தை நீட்டியே என்னை சேர்த்துக் கொண்டிரே, நீர் நெருப்பாய் வருவீர். ஒவ்வொருவரும் ஆவியில நிறைந்து சொல்லுவோமே. மெல்லிய சத்தமாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், மெல்லிய சத்தமாய் வருவீர். ஸ்தோத்திரம் அப்பா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீர் எங்களை விசாரிக்கிற தேவனப்பா, நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவனப்பா. சீக்கிரமாய் ஆண்டவரே, சாத்தானை எங்கள் கால்களின் கீழ் நீர் நசுக்கி போடுவீரப்பா. நீர் எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி எங்களை நீர் நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனையை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.